வெல்கம் கைஸ். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற ப்ராடக்ட் என்னென்னு பார்த்தீங்கன்னா ஒரு மல்டி பொசிஷன் ஃபோல்டபுள் ப்ராக்கெட் பற்றி தான் பார்க்க போகிறோம். இதை எதுக்கு யூஸ் பண்ணுவாங்கன்னா லேப்டாப்ஸை வந்து நமக்கு தேவையான மாதிரி ஈஸியாக அட்ஜஸ்ட் பண்ணி அந்த வியூவிங் ஆங்கிள்ஸுக்காக செட் பண்ணுறது. சேம் டைம் நம்ம டேப்லெட்ஸுக்காகவும் யூஸ் பண்ணிக்கலாம். இதோட வித்துமே நம்ம அட்ஜஸ்ட் பண்ணுற மாதிரி இருக்கனால மொபைல்ஸு கூட வச்சு யூஸ் பண்ணிக்கலாம். பாக்ஸோட ஃப்ரண்ட்லேயே ப்ராடக்டோட இமேஜையுமே போட்டிருக்காங்க. அண்ட் இது வந்து இப்போது லேப்டாப்ஸ் வந்து நம்ம அதிகமாக ஒர்க் பண்ணுறோம், ஹெவி டாஸ்க் பண்ணுற போது இதில் வந்து ஹீட் டிஸ்ட்ரிபியூஷன் வந்து நம்ம நார்மலாக ஃப்ளாட்டாக கீழே வச்சிட்டோம் அப்படின்னா அந்த ஹீட் டிஸ்ட்ரிபியூஷன் இருக்காது. மேக்ஸிமம் லேப்டாப்ஸோட ஃபேன்ஸ் எல்லாமே அண்டரில் தான் பாட்டமில் தான் ஃபிக்ஸ் பண்ணியிருப்பாங்க. ஸோ இந்த ப்ராக்கெட் வச்சு நம்ம கொஞ்சம் மேலே அப் பண்ணி இருக்கும் போது அதோட ஏர் செக்ஷன்ஸ் கொஞ்சம் ஈஸியாக இருக்கும். ஈஸியாக ஏர் உள்ளே போயிட்டு வெளியே வரும்போது நமக்கு ஹீட் டிஸ்ட்ரிபியூஷனுமே நல்லாயிருக்கும். அதுக்காக மேக்ஸிமம் பேர் யூஸ் பண்ணுவாங்க. தென் பாக்ஸோட சைட்லேயுமே ப்ராடக்டோட ஹைலைட்ஸை போட்டிருக்காங்க. ஃபாஸ்ட் ஹீட் டிஸ்ட்ரிபியூஷன் போட்டிருக்காங்க. அண்ட் மல்டி பொசிஷன் நமக்கு தேவையான ஆங்கிள்ஸில் ஈஸியாக அட்ஜஸ்ட் பண்ணி வச்சுக்கலாம். அண்ட் இதை ஈஸியாக ஃபோல்டு பண்ணி எங்கே வேணாலும் ட்ராவல் டைமில் கேரி பண்ணுறதுக்குமே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். தென் பாக்ஸோட பேக் சைடில் ப்ராடக்டோட டோட்டல் அட்ஜஸ்ட்மெண்ட் சைஸையுமே போட்டிருக்காங்க. அதாவது 1லேருந்து 7 வரைக்கும் 7 லேயர்ஸ் ஆஃப் அட்ஜஸ்ட்மெண்ட் இருக்குது. நமக்கு தேவையான ஆங்கிள்ஸில் ஈஸியாக செட் பண்ணிக்கலாம். இது நம்ம மொபைல்ஸுக்கும் யூஸ் பண்ணிக்கலாம் அண்ட் டேப்லெட்ஸு, லேப்டாப்ஸ் எல்லாத்துக்குமே யூஸ் பண்ணிக்கலாம். ஈஸியாக ஃபோல்டு பண்ணி அட்ஜஸ்ட் பண்ணுற மாதிரி தான் இருக்கும். ஓகே, பாக்ஸை ஓப்பன் பண்ணி உள்ளே என்னெல்லாம் இருக்குன்னு பார்ப்போம். டைரெக்டாக எடுத்துமே ப்ராடக்ட் தான் கொடுத்துருக்காங்க. பட் பாக்ஸோட ஃப்ரண்ட் இமேஜ் எல்லாமே ஃபுல்லாக நமக்கு மெட்டலில் இருக்கிற மாதிரி இருந்துச்சு. பட் ஓப்பன் பண்ணால் உள்ளே கொஞ்சம் சீப்பான பிளாஸ்டிக்கில் தான் கொடுத்துருக்காங்க. மேக்ஸிமம் ஒரு 15 inch அண்ட் அப் டு 750 ஆர் 1 kgக்குள்ளே லேப்டாப்ஸு, டேப்லெட்ஸு அந்த மாதிரி வச்சு நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். அதோட வெயிட் இது தாங்குற மாதிரி தான் இருக்குது. அண்டு மெட்டீரியல் குவாலிட்டியுமே பார்த்திங்கன்னா ஓரளவு ஓகேன்ற மாதிரி தான் இருக்குது. ஏன்னா நான் இதை பை பண்ணியிருந்த ப்ரைஸ் அந்த மாதிரி ரொம்பவே ஒரு சீப்பான ப்ரைஸில் தான் பை பண்ணியிருந்தேன். வெறும் 82 ரூபாய்க்கு தான் வாங்கியிருந்தேன். ஸோ அதுக்கேற்ற குவாலிட்டிக்கு இது ஓகே. சேம் இதே மாடலில் பிளாஸ்டிக்லேயும் அவைலபிள் இருக்குது அண்டு நமக்கு மெட்டல்லையுமே அவைலபிள் இருக்குது. டிஃப்ரெண்ட் பிராண்ட்ஸில் ஜெப்ரானிக்ஸ் அண்ட் போர்ட்ரானிக்ஸ் இந்த மாதிரி பிராண்ட்ஸ்லேயுமே அவைலபிள் இருக்குது. பட் அதோட ப்ரைஸ் பார்த்திங்கன்னா 350 to 500, 600 அந்த ரேஞ்சிலேயே இருக்குது. அதுக்கேற்ற மாதிரி அது நல்லா மெட்டல் குவாலிட்டியில் நல்லா ஸ்ட்ராங்காகவே இருக்கும் அண்ட் டியூரபுளாகவும் இருக்கும். நம்ம லேப்டாப்ஸ் அண்ட் டேப்லெட்ஸை வச்சு யூஸ் பண்ணும்போது டேபிளில் வாபிள் ஆகாமல் இருக்கிறதுக்கு கீழே 4 சைட்லேயுமே ரப்பர் ஃபுட்ஸும் கொடுத்துருக்காங்க. அதே மாதிரி டேப்லெட்ஸு அண்ட் பிசிஸ் வந்து டைரெக்டாக சிட் ஆகிற இடத்துலையுமே ரப்பர் டைப்பில் நமக்கு ஃபுட் மாதிரி கொடுத்துருக்காங்க. இதை வைக்கும் போது நமக்கு அதிகமாக ஸ்லிப் ஆகாது, நல்ல ஸ்ட்ராங் அண்ட் ஸ்டடியாகவே இருக்கும். ஓகே, இதை ஓப்பன் பண்ணி பார்த்தோம்னா ஈஸியாக நம்ம 2 கையை வச்சு இழுத்தாலே இது ஸ்ப்ரெட் ஆகிடுது. நமக்கு நம்ம லேப்டாப்ஸ் அண்ட் டேப்லெட்ஸுக்கு தேவையான அளவில் ஸ்ப்ரெட் பண்ணிவிட்டு தென் டாப்பை லிஃப்ட் பண்ணோம் அப்படின்னாலே கீழே ஆட்டோமேட்டிக்காக 2 லெக் மாதிரி இருக்குது. அந்த லெக் வந்து அவங்க வச்சுருக்க அந்த 7 லேயர்ஸில் நமக்கு எந்த லேயர் கம்ஃபர்டபுளாக இருக்குதோ அந்த வியூவிங்க்கு ஏற்ற மாதிரி அதில் ஃபிக்ஸ் பண்ணிக்கலாம். பட் இது ரொம்ப வாபிள் ஆகுது. பட் நம்ம ஒன்ஸ் ஃபிக்ஸ் பண்ணிவிட்டு டேப்லெட்ஸ் ஒரு லேப்டாப்பை வச்சிட்டோம் அப்படின்னா அதிகபட்சம் வாபிள் ஆக மாட்டேங்குது. அந்த எக்ஸ்பேண்ட் ஆகிற இடத்துல மட்டும் மெட்டல் பிளேட் கொடுத்துருக்காங்க. ஐ திங்க் இந்த ப்ராடக்ட், அதாவது நான் பர்ச்சேஸ் பண்ண இந்த பிளாஸ்டிக் பார்த்திங்கன்னா டேப்லெட்ஸை வச்சு யூஸ் பண்ணுறதுக்கு தான் நமக்கு ஈஸியாக இருக்கும். ஸோ அதோட வெயிட்டை தான் ஹேண்டில் பண்ணுற மாதிரி இருக்கும். பட் லேப்டாப்ஸுக்கு மெட்டலில் வாங்குறதே பெட்டர் தான். இதோட குவாலிட்டி ரொம்ப சீப்பாக இருக்கனால அந்தளவுக்கு வெயிட் நமக்கு ஹோல்டு பண்ணாது. பட் ஏதாவது ரொம்ப சிம்பிளான லேப்டாப்ஸ் கேள்விப்பட்டிருப்பீங்க. அதாவது ஒரு 15 to 25 அந்த ரேஞ்சில் உள்ள ஸ்மால் ரேஞ்ச் க்ரோம் புக்ஸு அந்த மாதிரி அதாவது வெயிட்லெஸ்ஸான ப்ராடக்டை ஈஸியாக ஹோல்டு பண்ணிக்குது. பட் கொஞ்சம் ஹெவியான லேப்டாப்ஸ்லாம் ஹோல்டு பண்ண மாட்டேங்குது. அண்டு ஒவ்வொரு லெக்கோட சைஸுமே நம்ம தனித்தனியாக ஹோல்டு ஃபிக்ஸ் பண்ணுற மாதிரி தான் இருக்குது. ஒரு கையை வச்சுட்டே நம்ம ஃப்ரண்ட்டில் இருந்து லிஃப்ட் பண்ணிவிட்டு லெக்கை ஃபிக்ஸ் பண்ணுற மாதிரி இல்லை, ஒவ்வொரு லெக்கையும் தனித்தனியாக தான் ஹேண்டில் பண்ணுற மாதிரி இருக்குது. ஸோ அது சம்டைம் ப்ரோக்கன் ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ரெண்டுத்தையும் நம்ம சேம் ஆங்கிளில் உள்ள லெக்கில் ஃபிக்ஸ் பண்ணால் தான் கரெக்டாக இருக்கும். பட் ஒன்ஸ் ஃபிக்ஸ் பண்ணிவிட்டு டைப் பண்ணுறதுக்கு அண்ட் ஏதாவது பண்ணும் போதுமே லைட்டாக வாபிள் ஆக தான் செய்யுது. சேம் இதோட பிராண்டட் அவைலபிள் லிங்க்ஸுமே நான் கீழே கொடுக்குறேன். போர்ட்ரானிக்ஸ், ஜெப்ரானிக்ஸ் அந்த பிராண்ட்ஸில் இருக்குது. அதோட லிங்கை கீழே கொடுக்குறேன். உங்களுக்கு வேணும்னா கிளிக் பண்ணி பர்ச்சேஸ் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட் டைம் வேறு ஒரு வீடியோவில் மீட் பண்ணுவோம். தேங்க்யூ.